சாட்டர்டே மார்னிங் எப்போவுமே மார்னிங் ரொட்டீன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் வீடியோ அந்தளவுக்கு மார்னிங் ஷூட் பண்ண மாட்டேன். பிகாஸ் 6 o'clock அப்படிங்கும்போது சமையல் எல்லாம் ரெடி ஆயிரும். பாபா வந்து 6:30 கிளம்பிடுறதுனால நேரமே சமையல் பண்ணும்போது நம்மளே அறக்க பறக்க செஞ்சிட்ருப்போம். வீடியோ எதுவும் ஷூட் பண்ண முடியறதில்ல. வேறு யாராவது ஷூட் பண்ணி தர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஸ்டாண்ட் வச்சு ஷூட் பண்ணுறனால நிறுத்தி கட் பண்ணி பண்ணுறனால கொஞ்சம் சிரமமாக இருக்கனால மார்னிங் அந்த ஷெட்யூலை ஒதுக்கிடுறது. இன்றைக்கி கொஞ்சம் சாட்டர்டேங்கிறனால பாபாவுக்கும் லீவு, தன்வி குட்டிக்கும் ஸ்கூல் லீவு தான். பட் காம்படிஷன் ஒன்று இருக்குது, 10 o'clock தான். அதனால் இஷ்யூ எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஷூட் பண்ணி போடலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெகுலராகவே நானும் பார்த்தாச்சு, பாலுன்னு வச்சா அதை பொங்குறது தான் நம்மளுக்கு பொழப்பாகவே இருக்குதுங்க. இல்லை நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லாருமே இப்படி தானேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நேரம் பாலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு செகண்ட் இப்படின்னு திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் பொங்கிடுச்சிங்க. ரெகுலராகவே சாட்டர்டேனா என்ன சமைக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் கிடையாதுங்க. பாசிப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு ஏதோ ஒரு பொரியல் மட்டும் வச்சு சிம்பிளாக வச்சு சாப்பிட்றது. வேணால் வப்படம் வேணால் போட்டுக்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு. பாவா வந்து எப்பவுமே ரெகுலராக சாப்பாடு முக்கியம் இல்லை, ஜூஸு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் பாவா கொஞ்சம் மாதுளம்பழமும் தொளிச்சு வச்சுட்டு அந்த டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு.